எஸ்ஐஆரில் பங்கெடுப்போம், ஜனநாயகத்தை வலுப்படுத்துவோம். எஸ்ஐஆரில் பங்கேற்போம், ஜனநாயகத்தை வலுப்படுத்துவோம். எஸ்ஐஆரில் பங்கெடுப்போம், ஜனநாயகத்தை வலிமைப்படுத்துவோம். எஸ்ஐஆரில் பங்கெடுப்போம், ஜனநாயகத்தை வலுப்படுத்துவோம். எஸ்ஐஆரில் பங்கெடுப்போம், ஜனநாயகத்தை வலிமைப்படுத்துவோம். எஸ்ஐஆரில் பங்கேற்போம், ஜனநாயகத்தை வலிமைப்படுத்துவோம். எஸ்ஐஆரில் பங்கேற்போம், ஜனநாயகத்தை வலிமைப்படுத்துவோம். எஸ்ஐஆரில் பங்கெடுப்போம், ஜனநாயகத்தை வலுப்படுத்துவோம். எஸ்ஐஆரில் பங்கெடுப்போம், ஜனநாயகத்தை வலுப்படுத்துவோம். எஸ்ஐஆரில் பங்கேற்போம், ஜனநாயகத்தை வலிமைப்படுத்துவோம். எஸ்ஐஆரில் பங்கெடுப்போம், ஜனநாயகத்தை வலுப்படுத்துவோம். எஸ்ஐஆரில் பங்கேற்போம், ஜனநாயகத்தை வலுப்படுத்துவோம். எஸ்ஐஆரில் பங்கேற்போம், ஜனநாயகத்தை வலிமைப்படுத்துவோம். எஸ்ஐஆரில் பங்கேற்போம், ஜனநாயகத்தை வலுப்படுத்துவோம். எஸ்ஐஆரில் பங்கேற்போம், ஜனநாயகத்தை வலிமைப்படுத்துவோம். எஸ்ஐஆரில் பங்கேற்போம், ஜனநாயகத்தை வலுப்படுத்துவோம். எஸ்ஐஆரில் பங்கேற்போம், ஜனநாயகத்தை வலிமைப்படுத்துவோம். எஸ்ஐஆரில் பங்கேற்போம், ஜனநாயகத்தை வலிமைப்படுத்துவோம். தென்காசி மாவட்ட பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலை மேம்படுத்தும் வகையில் எஸ்ஐஆர் 2026 என்ற சிறப்பு தீவிர திருத்தம் தொடங்கப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். எஸ்ஐஆர் 2026 சிறப்பு தீவிர திருத்தம் நமது வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்தும் விதமாக தகுதியுள்ள எந்த ஒரு வாக்காளரும் விடுபடக்கூடாது. அதேபோல் தகுதி இல்லாத எந்த ஒரு வாக்காளரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறக்கூடாது என்ற நோக்கத்திற்காக நடத்தப்படுகிறது. இதற்கு முன் 2002 தான் தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் மேற்கொள்ளப்பட்டது. தற்போது தமிழ்நாட்டில் நவம்பர் 4 முதல் டிசம்பர் 4 வரை சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்தியா தேர்தல் ஆணையத்தின் எஸ்ஐஆர் 2026 பணிக்கு நாம் அனைவரும் முழு ஒத்துழைப்பு வழங்குவதன் மூலம் வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்தி ஜனநாயகத்தை வலிமைப்படுத்துவோம். அனைவருக்கும் நன்றி.